குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு குர்னகோவ்ஸ் டெஸ்ட். குர்னகோவ்ஸ் டெஸ்ட்னா ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். திஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிஸ்பிளாட்டின் அண்ட் டிரான்ஸ்பிளாட்டின். அதாவது இந்த டெஸ்ட்டை பயன்படுத்தி இது நம்ம ஒரு பாட்டிலில் சிஸ்பிளாட்டின் வச்சுருக்கிறோமா டிரான்ஸ்பிளாட்டின் வச்சுருக்கிறோமா பிளாட்டின் வச்சுருக்கோமான்னு கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு சிஸ்பிளாட்டின் இஸ் அன் ஆன்டி கேன்சர் ட்ரக், பட் டிரான்ஸ்பிளாட்டின் டஸ் நாட் ஹாவ் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி கிடையாது டிரான்ஸ்பிளாட்டினுக்கு. அப்போ சிஸ்பிளாட்டின் பியூராக இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி யூஸிங் திஸ் டெஸ்ட் we can see whether the cisplatin is pure or not. அது எப்படி என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, they are reacted with the thiourea solution. Cisplatin aqueous solution or transplatin aqueous solution are reacted with the thiourea aqueous solution to give yellow. If it gives yellow crystals, yellow coloration, then it is cisplatin. Right? அதே இது டிரான்ஸ்பிளாட்டின்னா on reaction with the thiourea it gives white precipitate, white crystals கிடச்சிச்சின்னா அது டிரான்ஸ்பிளாட்டின். ஓகே, ஸோ this test is based on trans effect. இதில் பார்த்தீங்கன்னா all of them are substituted. Let us discuss again further. This Kuznetsov test is based on trans effect and trans effect series. These are the various ligands. இதில் பார்த்தீங்கன்னா these are pi bonding ligands. Pi bonding ligands have high trans effect. நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். pi bonding ligands CN minus CO, அதே இது NH3 OH minus water, sigma bonding ligands, they have negligible trans effect. Trans effect இருக்காது இதில் they have high trans effect. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னீங்கன்னா they have vacant pi star orbitals. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். they have vacant. உதாரணத்துக்கு நீங்கள் பை ஸ்டார் ஆர்பிட்டல் வேக்கண்டாக இருக்கும், இங்கே அதே மாதிரி பை ஸ்டார். ஸோ தே ஹாவ் ஹை ட்ரான்ஸ் எஃபெக்ட் லிகான்ஸ் ஹாவ் வேக்கண்ட் பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ். அதனால தான் தே ஹாவ் ஹை ட்ரான்ஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ் எஃபெக்ட்? ட்ரான்ஸ் எஃபெக்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, it is used in synthetic applications in preparing desired product. நம்ம நீங்கள் trans effectல பாருங்கள், only one of the isomer is obtained, one specific product is obtained because of trans effect. Because of trans effectனால ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். நம்ம போன கிளாஸை பாருங்கள், அதை கூட இதில் எழுதிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ் எஃபெக்ட் இஸ் யூஸ்ட் இன் சிந்தட்டிக் அப்ளிகேஷன்ஸ் இன் ப்ரிப்பேரிங் டிசைர்டு ஐசோமெரிக் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து த செகண்ட் அப்ளிகேஷன், இன்னொரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு டிஃப்ரென்ஷியேட் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஸ்கொயர் பிளேனார் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் பை யூஸிங் குர்னகோவ்ஸ் டெஸ்ட் ஆர் குர்னகோவ்ஸ் ரியாக்ஷன். ரியாக்ஷனை பயன்படுத்தி சிஸ்ஸையும் டிரான்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வேறுபடுத்திடலாம். ஸோ வாட் இஸ் குர்னகோவ்ஸ் டெஸ்ட், குர்னகோவ்ஸ் ரியாக்ஷன்? இட் இஸ் a chemical test to distinguish cis and trans isomers of platinum complex, square planar complex. இதில் ஏங்கிறது அம்மோனியா, எக்ஸுங்கிறது ஹாலஜன் ஆர் CN, SCN, சூடோ ஹாலைட். ஓகே, ஸோ இதில் there are two isomers of this complex. ரெண்டு ஐசோமர் இருக்குது, ஒன்று சிஸ்பிளாட்டின், இன்னொன்று டிரான்ஸ்பிளாட்டின். இப்போ நம்ம cis compound in hot aqueous solution reacts with the aqueous thiourea to give yellow needles, yellow crystals.
ஆன் கூலிங் எல்லோ சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது சிஸ் பிளாட்டினை எடுத்து நம்ம எதோட ரியாக்ட் பண்ணுறோம், தயோயூரியா சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லோ கலர் கிடச்சிச்சின்னா அது வந்து சிஸ் பிளாட்டின். அதே இது ஒயிட் கலர் சொல்யூஷன் ஆன் கூலிங் ஒயிட் கிறிஸ்டல்ஸ் கிடச்சிச்சின்னா அது வந்து டிரான்ஸ்பிளாட்டின். ஓகே, let us see now the reaction between cisplatin and thiourea. அதாவது சிஸ்பிளாட்டினுக்கும் தயோயூரியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ்பிளாட்டின் ரியாக்ட்ஸ் வித் தயோயூரியா அக்வஸ் தயோயூரியா டு கிவ் கம்ப்ளீட்லி சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு பதிலாக தயோயூரியா வந்துடுது, டியூங்கிறது தயோயூரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமோனியாவுக்கு பதிலாகவும் தயோயூரியா வந்துடுது. A completely substituted product is obtained when cisplatin reacts with the thiourea solution. Okay, this is this forms more soluble yellow crystals, yellow needles form ஆகுது. இப்போ இதில் ஏன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோரின் ஹேஸ் மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட் தேன் அமோனியா. அதாவது குளோரினுக்கு வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட் வந்து அதிகம். நம்ம அந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரீஸை பாருங்கள். This test is explained based on trans effect series. Okay, trans effect பேஸ் பண்ணி தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து ஹேஸ் மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட் தேன் அமோனியா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிகாண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டும் ரீப்ளேஸ் ஆகுது. போத் ஆர் ரீப்ளேஸ்டு பை தயோயூரியா. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா thiourea has more trans effect. Thiourea has more trans effect than chlorine. அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு வந்து more trans effectனா அப்போ என்ன ஆகுது, the rate of displacement is high. The rate of displacement is high. அதே மாதிரி இதுவும் ஹை. அப்படிங்கும்போது cisplatin gives completely substituted product with the thiourea. ஓகே, அதே மாதிரி டிரான்ஸ்பிளாட்டின் reacts with the thiourea solution to give partially substituted product. அங்கே வந்து completely substituted product நம்ம பார்த்தோம். இங்கே வந்து partially substituted product. Transplatin with the thiourea gives less soluble white product, white crystals on cooling. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம chlorine has significant trans effect. குளோரினுக்கு வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட் உண்டு, அமோனியாவுக்கு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ குளோரினுக்கு ட்ரான்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால குளோரின் இந்த குளோரின் ட்ரான்ஸ் டு குளோரின், இந்த குளோரினுக்கு ஆப்போசிட்டான குளோரின் இஸ் சப்ஸ்டியூட்டட் பை தயோயூரியா. அடுத்து இந்த இதை பாருங்கள், தயோயூரியா ஹேஸ் மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட் தேன் குளோரின். இந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரியஸில் பாருங்கள், தயோயூரியா ஹேஸ் மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்தர் இது வந்து இந்த இது இஸ் சப்ஸ்டியூட்டட் பை தயோயூரியா. therefore this white product is obtained. So we have explained why completely substituted product is formed. ஏன் வந்து completely substituted product is formed with cisplatin. அதே இது டிரான்ஸ்பிளாட்டினில் வந்து a partially substituted product is obtained, white color crystal. அதே மாதிரி தயோயூரியா மாதிரியே தயோசல்ஃபேட்டும் ரியாக்ட் ஆகி இட் கேன் பி யூஸ்டு டு டிஸ்டிங்விஷ் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமரை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஸோ சிமிலர் ரியாக்ஷன்ஸ் வித் தயோசல்ஃபேட் டேக் பிளேஸ் which is used to distinguish cis and trans isomers. This Chronoco's test is still used to detect transplatin impurity in samples of the anti-cancer drug cisplatin. Cisplatin வந்து anti-cancer drug, அதில் வந்து transplatin impurity இருக்கா அப்படிங்கிறத Chronoco's test வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா this test was developed carried out first by Soviet chemist Nikolai Kornakov. Thank you for watching.
Please subscribe the channel. Thank you very much.